பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 10வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், ஒரு திசையில் கொடுக்கின்ற கிரகம் எது, கெடுக்கின்ற கிரகம் எது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா ஒரு திசையில் யார் நமக்கு கொடுப்பாங்க, யாரு கெடுப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா வேண்டாங்களா? பொதுவா ஒரு திசையில கொடுப்பவர் யார், கெடுப்பவர் யார், இந்த ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம லைஃபை ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம். அப்போ பஞ்சாங்கத்தில் பாத்தீங்கன்னா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு திசையில் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு திசைநாதன் ஒரு திசை நடத்துறாருன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கிரகத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. எப்படிங்க, ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசையில இவருக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிரகத்துக்கு கட்டளை வழங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு திசையில் இவர் எப்படியாச்சும் கெடுத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகத்துக்கு கட்டளை வழங்கி இருக்கிறாங்க. அப்போ இதை ஒவ்வொருத்தரும் அறிஞ்சுக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க ஜாதகம் பார்ப்பீங்க, நல்ல திசாபுத்திகள் போயிட்டு இருக்கும், நல்ல திசாபுத்திகள் போயிட்டு இருக்கும். ஆனால் பாத்தீங்கன்னா பலாபலன்கள் நமக்கு நல்ல விதமா நடக்கவே நடக்காது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க ஆய்வு செய்யும் போது பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்திலே இருக்குதுங்க. வேற எங்கேயும் நாம போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. பஞ்சாங்கத்தில் பாசகன், வேதகன், காரகன், போதகன் ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ எந்த திசை நடந்தாலும் அந்த திசைக்கு ஒரு கிரகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறது, அந்த திசைக்கு ஒரு கிரகம் கெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறது. அப்ப அது யாரு கொடுப்பாரு, யாரு கெடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க, இப்ப நம்ம வரிசையில பார்ப்போம். ஒரு திசைக்கு யாரு கொடுப்பாங்க, யாரு கெடுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒருவருக்கு சூரிய திசை நடக்கும் பொழுது சூரிய திசைக்கு நீ நல்ல பலன்களை கொடு, எப்படியாவது நல்ல பலன்களை கொடு அப்படின்னு சனி பகவானிற்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. சூரிய திசை நடக்கின்ற பொழுது நல்ல பலன்களை கொடு என்று சனி பகவானுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. சந்திர திசை நடக்கும் பொழுது நீ நல்லதை கொடு என்று சுக்கிர பகவானிற்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது சூரிய பகவானிற்கு நல்ல பலனை கொடு என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. புதன் திசை நடக்கின்ற பொழுது யாருக்குங்க, சந்திர பகவானிற்கு சந்திர பகவான் அந்த திசைக்கு நல்ல பலன்களை கொடு என்று அவருக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. குரு திசை நடக்கின்ற பொழுது சனி பகவானிற்கு நீ நல்ல பலன்களை கொடு என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது புதன் பகவானிற்கு நல்ல பலன்களை கொடு என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. சனி திசை நடக்கின்ற பொழுது சுக்கிர பகவானை நற்பலன்கள் கொடு என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ நல்லா பாருங்க, சூரியனுக்கு சனி, சூரிய திசை நடக்கும்போது சனி தான் நல்ல பலனை கொடுக்கணும், சந்திர திசை நடக்கும்போது சுக்கிரன் தான் கொடுக்கணும், செவ்வாய் திசை நடக்கும்போது சூரியன் தான் கொடுக்கணும், புதன் திசை நடக்கும்போது சந்திரன் தான் கொடுக்கணும், குரு திசை நடக்கும்போது சனி தான் கொடுக்கணும், சுக்கிர திசை நடக்கும்போது புதன் தான் கொடுக்கணும், சனி திசை நடக்கும்போது சுக்கிரன் தான் கொடுக்கும், இல்லைங்களா? அப்ப அதுதானே பாசகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யாருக்கு நல்ல பலன் கொடுக்காத அப்படின்னு கட்டளை, அதுதான் வேதகன். யாருக்கு நல்ல பலன் கொடுக்காதன்னு சொல்றது யாருன்னா வேதகன் சொல்லுவார். அப்போ சூரிய திசை நடக்கும்போது சுக்கிர பகவானுக்கு ஆர்டர், சூரிய திசை நடக்கும்போது சுக்கிர பகவானுக்கு ஆர்டர், நீ நல்ல பலனை கொடுக்காத, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரு. சந்திர திசை நடக்கும்போது சூரிய பகவானுக்கு ஆர்டர், நல்ல பலன் கொடுக்காத, கெடுத்துரு. செவ்வாய் திசை நடக்கும்போது புதன் பகவானுக்கு ஆர்டர், நல்ல பலன் கொடுக்காத, கெடுத்துரு. புதன் திசை நடக்கும்போது செவ்வாய் பகவானுக்கு ஆர்டர், நீ நல்ல பலன் கொடுக்காத, கெடுத்துரு. குரு திசை நடக்கும்போது சூரிய பகவானுக்கு ஆர்டர், கெடுபலனை கொடுன்னு. சுக்கிர திசை நடக்கும்போது சனி பகவானுக்கு ஆர்டர், கெடுபலனை கொடுன்னு.
சனி திசை நடக்கும்போது செவ்வாய் பகவானுக்கு ஆர்டர் நீ கெடுபலனை கொடுணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு பாசகனாக விளங்கக்கூடிய கிரகன் எப்படியாச்சும் நல்ல பலனை கொடுக்கணும்னு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சுங்க. வேதகனுக்கு எப்படியாச்சும் அவருக்கு கெடுபலனை கொடுக்கணும் கட்டளை கொடுக்கப்பட்டாச்சு. போதகன் ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? பாசகன், வேதகன், போதகன். போதகனுக்கு ஒரு கட்டளை இருக்குது. அது என்ன கட்டளைனா, அந்த பாவக ரீதியாக உனக்கு என்ன பாவகம், இந்த போதகன் ஒரு கிரகம் இருக்குது இல்லைங்களா, அந்த கிரகம் லக்னத்துக்கு எந்த பாவத்துக்கு உண்டானவர், அதன் வழியாக நல்ல பலனை கொடுன்னு போதகனுக்கு ஆர்டர். அப்ப நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ நாம வாழ்க்கையில நல்ல திசை நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா என்னுடைய அனுபவத்திலைங்க இந்த சமீப காலமா, இந்த ஒரு 2 வருஷ காலமா வாழ்க்கையில நல்ல திசை நடந்தும் கூட நிறைய பேர் முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் பாத்தீங்கன்னா வேதகனை தொட்டு இயக்கிக் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. சரிங்க, இப்ப நான் உங்களுக்கு பொதுவா சொன்னா புரியாது, நிரூபிக்கணும் இல்லையா? நாம எந்த மீட்டிங்லயுமே நம்முடைய பேச்சை பத்தி உங்களுக்கு தெரியும், நிரூபிக்க வேண்டும் இல்லைங்களா? இப்ப இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நிரூபிக்க வேண்டுமா இல்லையா? ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை இல்லையா? அப்ப ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகள் உண்மை. அந்த ஜோதிடத்தை நிரூபிக்க வேண்டும், எந்த இடத்துலையும் நிரூபிக்கலாம். சரிங்க, இப்ப நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு குரு திசையோ சந்திர திசையோ நடக்காம இருக்காது. யாருக்காச்சும் குரு திசையோ சந்திர திசையோ நடந்துட்டு இருக்குதுங்களா? கை தூக்கலாம். 2 பேருக்கு குரு திசை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த குரு திசையில நமக்கு நல்ல பலனை கொடுப்பவர் யாருன்னு நம்ம தெரியணும் இல்லைங்களா? நாம வாட்டுக்கு சும்மா ஏதோ மாதிரி நாம எதையும் இயக்கி பிரயோஜனம் இல்லை. எதை தின்றால் பித்தம் தெளியும், அதுதான் இப்ப மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். சரிங்க, இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குது நாம சொல்லிட்டோம். அப்ப இந்த குரு திசைக்கு நல்லதை செய்யறவர் சனி பகவான். அவர் தான் யாருங்க? பாசகன். அப்போ முதல்ல சனி பகவானை எப்படி இயக்கினா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு தெரியணும். சரிங்களா? அப்ப நாம எப்படி கணக்கு போறதுன்னா, சார் அவர் சொல்லிட்டாருங்க சார், நீங்க முதல்ல சொன்னீங்க குரு திசை என்ன லக்னம்? என்னங்க? விருச்சிக லக்னம். அப்ப ஐயாவுக்கு குரு திசை நடக்குது விருச்சிக லக்னம். அப்ப இந்த விருச்சிக லக்னத்திற்கு குரு திசை நடக்குது, பாசகனாக சனி இருக்கிறாருங்க. அப்ப சனி யாருங்க லக்னத்துக்கு? 3ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். அப்ப அந்த பாசகன் எப்படி கொடுப்பார்னா, 3ஆம் வீட்டு வழியாகவும் 4ஆம் வீட்டு வழியாகவும் நல்ல பலனை கொடுக்கணும். எப்படிங்க? 3ஆம் வீட்டு வழியாகவும் 4ஆம் வீட்டு வழியாகவும் நல்ல பலன்களை கொடுக்கணும். சரி, இப்ப நல்ல பலன்னா 3ஆம் இடம்னா என்னங்க? முயற்சி, சகோதரம் எல்லாமே எடுத்துக்கலாம், ஒரு மீடியா இது மாதிரி இதுவா எடுத்துக்கலாம். 4ஆம் இடம்னா இடம், வீடு, வண்டி, வாகனம், ஆடை எல்லாமே எடுத்துக்கலாம். அப்ப இந்த வழியா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணுங்கிறது இந்த குரு சனி பகவானுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப சனி பகவான் இந்த வழியை இயக்கினாரா நல்லதை செய்வாரா என்பதை எப்படி முடிவு செய்யணுங்க? சனி நின்ற இடத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும். அப்ப சனி பகவான் எங்க இருக்காருங்க? பாச்சு. சரி சரி வாங்க. அப்ப சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தா எப்படி இந்த பாசகனை இயக்கம் செய்வது தெரியலீங்களா? அப்ப நம்ம பொத்தம்பொதியா சரி ஓகே, சனி பகவான் 3 நாளுக்கு உண்டானவர், ஸோ அவர் எங்க இருந்தாலும் அவரை 3ஆம் பாவத்தை 4ஆம் பாவத்தை கண்டிப்பா கூடாது. ஏனென்றால் அந்த பாசகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு 3, 4 கூடையவராகி எங்க மறைறாருங்க? 8ல மறைறார். அப்ப கிரகம் மறையும் போது அதை தொட்டால் நாம் அடி வாங்கி விடுவோம். பாசகனாக இருந்தாலும் அந்த பாசகன் லக்ன ரீதியாக மறையக்கூடாது. அப்ப இவங்க 3ஆம் பாவத்தை 4ஆம் பாவத்தை தொட்டா பாசகங்களை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப அது எப்படி இயக்கிறது தெரியணும் இல்லைங்களா? எப்படி இயக்கிறது அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ 3க்கு 4க்கு 4 போய் 8ல தான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடம் அப்படின்னா என்னங்க? சிறுதூர பயணம்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம்னு எடுத்துக்கலாங்களா? சிறுதூர பயணம், வண்டி வாகனம் எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் அப்படின்னாவே என்னதுக்கு? கெட்டு போனதுன்னு அர்த்தம். ஈஸியா சொல்ல போனோம்னா இதுக்கு சிம்பிளா பாசகனை இயக்கிறதுக்கு எளிமையான வழி என்னன்னா, 8ஆம் இடம்னா என்னங்க? ஒரு கெடுதலான ஒரு இடம். அப்போ 3ஆம் அதுல எப்பவுமே நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரகத்தை இயக்கும் பொழுது அதனுடைய சூட்சமங்களை அறிந்து இயக்க வேண்டும். இப்ப 8க்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க சனி பகவான், 8னாவே கெட்டதுன்னு அர்த்தம்.
அப்ப கெட்டதை நீக்கி தர வேண்டும். அப்படின்னா என்னங்க? வண்டி வாகனத்தில் கெட்டதை நீக்கி தரணும் என்னங்க? ஒர்க் ஷாப். என்னங்க? ஒர்க் ஷாப். அப்போ எப்படிப்பட்ட ஒர்க் ஷாப்பு? கம்ப்ளைண்ட் ஆகிற வண்டியை சரி பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப். இப்போ நிறைய பக்கம் நடக்குது இல்லைங்களா? இப்போ அந்த வண்டி வாகனத்தையெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த வண்டி வாகனமெல்லாம் இதாகி போச்சுன்னா உடனே நிறைய பக்கம் வந்து வண்டி வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி என்ன இருக்குங்க? பழுதடைஞ்சு கிடைச்சிக்கும். அந்த வண்டி வாகனத்தை எடுத்து சரி செய்து கொடுத்தால் பாசகன் வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார் இல்லைங்களா? ஏன்னா நம்ம 4ஆம் இடத்தை தான் தொடுறோம். ஆனா எப்படிப்பட்டது? 8 நஷ்டமடைந்த வாகனத்தை தொடுகிறோம். அப்போ ஒரு வண்டி வாகனம் ஆக்சிடென்ட் நிறைய பேர் அந்த எடுத்து பண்றாங்க இல்லையா? ஆக்சிடென்ட் ஆன வண்டி எடுத்து அதையெல்லாம் ஒர்க் ஷாப்ல விட்டு சரி பண்ணி பண்றாங்க இல்லையா? அப்போ அவர் செய்கின்ற தொழில் என்னவா இருக்கணுங்க? வண்டி வாகனம் ஆக்சிடென்ட் ஆன வண்டி வாகனத்தை எடுத்து சரி செய்து அதை சரி செய்து கொடுக்கின்ற ஒரு தொழிலை செய்தால் அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். கிடைக்குமா? அதே மாதிரி பொதுவாகவே இப்போ இன்னொரு சிம்பிளா விஷயம் கேட்டுக்கோங்க. வண்டி வாகனத்தை அழுக்கு பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுவாங்க? துடைக்கணுமா? சர்வீஸ் கூடுவோம் இல்லையா? அப்ப அங்க சர்வீஸ் கூட்ட என்ன பண்றாங்க? அந்த அழுக்கை நீக்கி கொடுக்குறாங்க இல்லையா? நல்லா நல்லா வண்டி தண்ணி அடிச்சு என்ன பண்றாங்க? அந்த அழுக்கை நீக்கி கொடுக்கிறார்கள். அதை யாராச்சும் மாற்ற முடியுமா? அப்ப என்ன பண்றாங்க? வண்டி மேல் படிந்திருக்கும் அந்த அழுக்கை சரி செய்து கொடுக்கின்ற தொழில் சர்வீஸ் ஸ்டேஷன். அப்ப என்ன பண்ணணுங்க அவரு? சர்வீஸ். 3ஆம் இடம்னா 3 வீலர் சார், 2 வீலர். 4ஆம் இடம்னா 4 வீலர். அப்ப என்ன பண்ணலாம்? 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் என்ன பண்ணலாங்க? சர்வீஸ் பண்ற ஒரு ஸ்டேஷனை வச்சார்னா சத்தியமா சொல்ற, அடிச்சு சொல்ற, முன்னேறிடுவார். நடக்குமா நடக்காதுங்களா? அப்ப நாம அந்த காரகத்துவத்தை எடுக்க தெரிந்திருக்க வேண்டும். நாம் பாட்டுக்கு பாசகன் சொல்லிட்டு ஒரு வண்டி வாங்கணும், ஒரு புது ஷோரூம், ஒரு 2 வீலர் ஷோரூம், 4 வீலர் ஷோரூம் வச்சா ஜெயிப்பாரா? ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த 3 நாள் தான். அதுலயே எப்படிப்பட்ட சூட்சமங்கள் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். அப்ப சரி, ஓகே சார், என்னால அது பண்ண முடியலனா பண்ணணும். பாசகன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும். சரிங்க, என்னால் அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா அடுத்த என்னன்னா வாழ்வியல் பரிகாரத்துக்கு தான் போகணும், வேற வழி இல்லை. அப்ப சனி பகவான் அப்படின்னாவே யாருங்க? பொதுவா இயல்பை நிலையை குறிக்கக்கூடியவர் சனி பகவான், தூய்மை தொழிலாளரை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ 8ஆம் இடம்னாலும் என்னங்க? அசுத்தமான இடம் தான். அப்ப என்ன பண்ணலாங்க? அவரு 3ஆம் இடங்கிறது உதவி, 4ஆம் இடங்கிறது ஆடை, 8ஆம் இடங்கிறது தூய்மை தொழிலாளர்கள் அல்லது கழிப்பறை சுத்தம் செய்யறவங்க, இதெல்லாமே 8ஆம் இடம் தான். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை நாளில் இவருடைய கையால் என்ன பண்ணணுங்க? ஆடை தானம் அந்த கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கோ அல்லது தூய்மை தொழில் செய்பவர்களுக்கோ கொடுக்க வேண்டும். சரிங்களா? அப்ப பாசகனை இயக்க, அதாவது பொதுவாக மிதுனத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் நோட் பண்ணிக்கோங்க. மிதுனத்துல யாருக்கு எந்த கிரகம் இருந்து திசா புத்தி நடத்தினாலும் சரிங்க, அது நல்ல திசையோ கெட்ட திசையோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, 3ஆம் இடம் தான் நாம் உதவி செய்யக்கூடிய இடம். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்னங்க? மிதுனம். அப்ப நீங்க உதவி செஞ்சாலே இந்த மிதுனத்துக்கு உண்டான பலாபலங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதுங்களா? இப்ப 3ஆம் இடம் உதவி, 11ஆம் இடம் பேருதவி, சின்ன உதவி 3ஆம் இடம், 11ஆம் இடம் பெரிய உதவி, 9ஆம் இடம் தான தர்மம். அப்ப இந்த சூட்சமங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப பாசகனை இயக்குவது எப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுங்களா? இதை இயக்குங்க, இந்த திசை உங்களுக்கு வல்லமையை நிச்சயமாக வழங்கும். சரிங்க, இப்ப குருவுக்கு பாசகன் நாம சொல்லிட்டோம். சரியா? சரி சார், இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடுத்து இந்த குருவுக்கு வேதகன் யாருன்னு தெரியணும். தெரியணுமா வேண்டாங்களா? அப்ப இந்த குருவுக்கு வேதகன் யாருங்க? விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் தான் வேதகன. பொதுவாக குருவுக்கு சூரியன் வேதகன். விருச்சிக லக்னத்துக்கு அவர் எந்த வீட்டுக்கு உண்டானவர்? விருச்சிக லக்னத்துக்கு எந்த பாவத்துக்கு உண்டானவருங்க? 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்னங்க? தொழில். அப்ப தொழில் செஞ்சா என்ன ஆகும்? நஷ்டம் தான் வரும். அப்ப இந்த குரு திசையில தொழில் மந்தமாகிவிடும், தொழில் அடிபட்டு விடும், நஷ்டம் அடைந்து விடும். நடந்துச்சா இல்லையான்னு ஐயாவை கேட்டுக்கோங்க. நடந்துட்டு தான் இருக்குதுங்க, நடந்துட்டு தான் இருக்குதுங்க. ஓகே, அப்போ எப்படி இருந்தாலும் தொழில் வாங்கினா அடி வாங்குற ஒரு நியமம் நம்ம வந்து தெரிஞ்சாச்சுங்களா? அப்ப இந்த குரு திசையில 10ஆம் அதிபதி சூரியன் எப்படி இருந்தாலும் அடி வாங்க வைப்பார். ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். எங்க இருக்காருங்க? என்னங்க?
இருக்கிறார். அப்போ 10ஆம் அதிபதி தொழில சொல்லக்கூடியவன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். தொழில் செய்து தன நஷ்டம் அடைய வேண்டும் என்பது இந்த வேதகனுடைய விதி. சொந்த தொழில் செய்தால் இந்த குருதிசை எப்ப தொடங்குச்சு எனக்கு தெரியாதுங்க. உங்க ஜாதகத்தை நான் பார்க்கல. இந்த குருதிசை தொடங்குறது ஒரு தொழில் அப்படியே உட்கார்ந்துருக்கும். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லக்கூடாது, டவுன் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், வேற வழி இல்லை. நாம வந்து அப்ப என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன தொழிலை பண்ணிக்கலாம். ஆனா இந்த தொழிலை பண்ணாலும் இதற்குண்டான வாழ்வியல் பரிகாரத்தையும் செய்யணும். அப்ப முதல்ல வேதகனை யாரெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்னா 10ஆம் இடம். என்னைக்குமே வேதகன்ல நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மாமியார் இருக்கிறாங்களா என்னங்க, ஓகே, ஒரு வகையில் தப்பிச்சிட்டோம். உயிர்காரத்துவம் அங்க இல்லை. ஆனா இந்த குருதிசை வந்ததுக்கு அப்புறம் போயிருந்தா தான் அது வந்து சூப்பர் வைப்ரேஷன். குருதிசை வரக்கு முன்னாடியே இருந்துட்டாங்களா, ஓகே ஓகே, அது பரவாயில்லைங்க. இப்ப 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில். அப்ப வந்து பொதுவா சூரியன் எடுத்துக்கிட்டாவே சூரியனுடைய காரகத்துவங்களை டச் பண்ணவே கூடாது. சூரியனை யாருங்க, சூரியனுடைய அதிதேவதை யாரு, சூரிய பகவானுடைய அதிதேவதை யாருங்க, சிவன். இது என்ன சந்தது, சூரிய பகவானோட அதிதேவதை சிவன். இப்போ நல்லா பேசும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நீங்க என்னங்க சார் சாமி கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு திட்டுவாங்க. யூடியூப்ல கமெண்ட் வேற, நீங்க வேற சாமி போனா அடி இன்னும் அதிகமாகும். குரு திசையில் சிவன் கோவில் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்போ தொழில் வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. குரு திசைக்கு எந்த ரூபத்தில் அடி வாங்கும், தொழில் பண்றவங்களுக்கு அடி வாங்கும். சூரியன் யாருங்க, 10ஆம் அதிபதி. அப்ப சிவன் கோயிலுக்கு போனா தொழில் அடி வாங்குமா, ஆங்காதான். முதலீடு போட்டு பண்ற தொழில நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலீடு செய்து செய்கின்ற தொழில். அதாவது சொந்த தொழில் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம், அது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போய் விற்கணும். ஆனா நீங்க வண்டி இது பண்றது வந்து பெரிய லெவலில் முதலீடு போற கிடையாது, ஒரு பிக்ஸ்டு தான் இல்லையா. ஒரே ஒரு டைம் பிக்ஸ் பண்றீங்க. அந்த வண்டி வாகன கலவருக்கு என்னங்க வேணும், ஒரு கரண்ட், ஒரு தண்ணி, அவ்வளவுதான். பெருசா விஷயம் இல்லை, அது பெருசா ஒரு டைம் முதலீடு தான் அது. ஆனா அது வேத பாசகனா இருக்கிறனால அந்த விஷயத்தை செஞ்சுக்கலாம். வேற எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டத்தையே சந்திப்பீர்கள். சிவனு கோயிலுக்கு சென்றால் அடி அதிகமாக விழுகும். சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா, கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப ஏன் சாமியெல்லாம் குத்த சொல்லிங்க, அந்த சுவாமிக்கு இந்த திசையில அனுகிரகம் பண்ற வாய்ப்பு இல்லை. எல்லா சுவாமிக்கும் ஒவ்வொரு திசையில் அனுகிரகம் பண்ற வாய்ப்பு இருக்கு, அந்த திசைக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையில நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சொந்த தொழில் பண்ணக்கூடாது முதல் விஷயம். சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது ரெண்டாவது விஷயம். சூரியனுடைய உணவுகளை தொடக்கூடாது. சூரியனுடைய உணவுகள் என்னங்க, கோதுமை உணவு சாப்பிட்டீங்கனாலும் அடி வாங்கும். இதெல்லாம் விஷயம் இருக்குதுங்க. சூரியன்னா அப்பா, நீங்க அப்பா இருக்காங்களா, அப்ப பிரச்சனை கிடையாது. அதான் வந்து அப்பானா ரெண்டா புரிஞ்சுக்கோங்க, அப்பா எல்லாருக்குமே சூரியன் கிடையாது. இது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பா எல்லாருக்குமே சூரியன் கிடையாதுங்க. பகல்ல பிறந்தவங்களுக்கு தான் அப்பா சூரியன், நைட்ல பிறந்தா அப்பா சூரியன் இல்லை. நைட்ல பிறந்தா அப்பா வாருங்க, சனி தான் அப்பா. ஓகே, அப்ப நம்ம இதையெல்லாம் தொடக்கூடாது, வேதகனை தவிர்க்க வேண்டும். அடுத்த பரிகாரம் என்ன செய்யலாம்னா, 10ஆம் இடம் தான் அவங்களுக்கு வேதகன். இப்ப 10ஆம் இடத்துல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, 10ஆம் இடத்துல நான் உயிர்காரத்துவத்தை சொல்லிட்டேன். தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பொருள்காரத்துவம். மாமியார் இருக்கக்கூடாது, அவங்க இல்லை, தொழில் பண்ணக்கூடாதுன்னு ஓகே, அதை விட்டுறலாம். அடுத்து 10ஆம் இடத்துல நம்ம என்ன செஞ்சா தப்பிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா 10ஆம் இடம் என்பது கர்ம காரியம். என்னங்க, 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 10ஆம் இடம் முட்டு ஸ்தானம், முட்டுன்னு சொல்லுவோம். அப்ப நாம என்ன பண்ணோம்னா, முட்டு வலி பாதிக்கப்பட்டவங்க, என்னங்க முட்டு வலி பாதிக்கப்பட்டவங்க. ரெண்டாவது கர்மம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யறவங்க யாருங்க, நம்ம ஊர்ல வந்து நாவிதர்கள்லாம் செய்வாங்க. அதாவது அந்த ஒருவர் இறந்த பின்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சடங்கெல்லாம் செஞ்சுதான் அந்த அந்த பிரேதத்தை எடுத்துட்டு போவாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதாவது நீங்க அடக்கம் பண்ற அந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களே எடுத்துக்கலாம், அல்லது இங்கேயே சடங்கு பண்ற ஆளுகளே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு தன உதவி செய்ய வேண்டும். சூரியன் எங்க இருக்குதுங்க, 2ஆம் இடத்துல இருக்குது. அப்ப முட்டு வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், பணம் கொடுக்கலாம். அல்லது கர்மகாரியம் செய்யறவங்களுக்கு ஏதாச்சும் உடல் ரீதியா பாதிப்பு இருந்தா அவங்களுக்கு மாத்திரை கூட வாங்கி கொடுக்கலாம், செய்யலாம் இல்லையா. அப்போ இதையெல்லாம் முட்டு வலி பாதிக்கப்படுகிறத விட நல்ல பலன். ஏன்னா சூரியனா மருந்து, சூரியனுங்க மருந்து, 10ஆம் இடம்னா முட்டு. அப்ப முட்டு வலி பாதிகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேதகன் தன்னுடைய பிரச்சனையை குறைத்து தருவார். ஓகேங்களா. அப்போ பாசகன் எப்படி வேலை செய்வார், வேதகன் எப்படி வேலை செய்வார்னு தெரிஞ்சு
அதன் வழியில் செயல்பட்டவங்க யாருமே இதுவரைக்கும் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அப்ப நாம இதை என்ன பண்ணணுங்க, கரெக்டா என்ன பண்ணுங்க, பார்த்து இயக்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு. சரிங்க, இப்ப அடுத்த விஷயம் எடுத்துக்கோங்க. நாம இதை சொல்லிட்டோம். இதுல போதகன் ஒருத்தர் இருக்கார். போதகன் என்ன செய்வார்னா தன்னுடைய பாவகத்திற்கு உண்டான பலன்களை மட்டும் கொடுப்பார். தன்னுடைய பாவகத்திற்கு உண்டான பலன்களை மட்டும் கொடுவார். விருச்சிக லக்னத்திற்கு இந்த குரு திசைக்கு யார் போதகன் அப்படின்னா செவ்வாய். யாருங்க? செவ்வாய். அப்ப விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் யாருங்க? 1ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். அப்போ 1ஆம் இடம்ங்கிற உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வெற்றியை கொடு, 6ஆம் இடத்துக்கு நீங்க பண்ற வேலைக்கு வெற்றி கொடு. அப்ப நீங்க வேலை பார்த்தா தான் வெற்றி கிடைக்கும். தொழில் பண்ண கிடைக்குமா? அப்ப 6ஆம் இடத்தை கொடுத்தா கடனையோ அல்லது வைத்திய செலவோ கொடுக்காம விடுவாரா? அதையும் கொடுப்பார். அப்ப செவ்வாய் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். எங்க இருக்கிறாருங்க? என்னங்க? 4ஆம் இடத்துல இருக்கு, 6ல இருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, லக்னம் நம்முடைய செயலுக்கு தகுந்த பலன் கொடுக்கணும், அது 6ஆம் இடத்தின் மூலமா கொடுக்கணும் அப்படின்னு இருக்குதா? அப்ப நாம இந்த இடத்துல முதல் போட்டு தொழில் செஞ்சா கொடுக்க மாட்டாரு. லக்னாதிபதி 6ல இருக்கிறதுனால சர்வீஸ் பண்ணணும். அப்ப இது கரெக்டா வருங்களா? நாம் ஒன்றும் முதல் வாங்கி வச்சு கொடுக்கறது இல்லையா? ஒரு வண்டி வாகனத்து ஒர்க் ஷாப் வைக்கிறோம், அந்த கழுவுற ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கிறோம், வர்றவங்ககிட்ட என்ன பண்றோம், நாம் ஒன்றும் முதல்ல வாங்கிட்டு இது பண்றது இல்லை, நாம கழுவி கொடுக்குறோம், காசு கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி சர்வீஸ், அப்போ வேலை செய் பலன் தருவேன் அப்படிங்கிறாரு செவ்வாய். ஓகேங்களா? அப்போ நாம இந்த விஷயங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல போதகனை கூட விட்டுருங்க, அந்த பக்கம் வச்சுக்கலாம். பாசகன் வேதகன் ரெண்டு தெரிஞ்சா உங்க லைஃப் சூப்பர் ஆயிடும். நீங்க என்ன வேணாலும் பாருங்க, முடக்கு திரிசூனி அவையோ என்ன வேணாலும் போய்க்கோங்க, அதை பத்தி கவலையே இல்லை. இந்த பாசகனையும் வேதகனையும் தொட்டு சரியாக இயக்கினால் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி உண்டு. இதுதான் நியமம். இதுக்கே சார், இதுக்கே உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். தொழிலுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, முடியாதுங்க. தொழில் அடி வாங்கிட்டு தான் இருக்கும், வேலைக்கு தான் போகணும். அப்ப நீங்க அதுக்கு தான் தொழிலுக்கு ஒரு ஈஸியான ரூட் சொல்லிட்டேன். சர்வீஸ் ஸ்டேஷன், ஏன் சார், சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சு ஒரு 2 ஆள் வேலைக்கு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அழகா கொடுப்பாரு குரு, இல்லைன்னா நம்ம அப்படியே இருக்க வேண்டியதுதான். வல்லான் வைத்த விதின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஸோ அந்த சூழ்நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி ஐயா, இன்னொருத்தர் யாரும் சொன்னாங்களே என்ன திசை நடக்குதுன்ட்டு? குரு திசை ஐயாவுக்கு நடக்குது. ஐயா லக்னம் என்னங்க ஐயா? ஐயாவுக்கு தனுசு லக்னம், குரு திசை நடக்குது. ஓகே, அப்ப இந்த குரு திசைக்கு யார் பாசகன் அப்படின்னா யாருங்க? இப்பதான் சொன்னோம், சனி தான். இன்னைக்கு என்ன முதல்ல குரு திசையே தான் வருது, நம்மளுக்கு நடக்கிறதுனால என்ன தெரியல, அதே மாதிரி தான் வருது. அப்ப குரு திசைக்கு சனி பகவான் தான் பாசகன். அப்ப இந்த லக்கணத்துக்கு யார் அவர்? அப்ப 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உண்டானவர் இல்லைங்களா? அப்ப இந்த 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கு உண்டான சனி பகவான் எங்க இருக்கிறாரு தான் முக்கியம், லக்கணத்திலே இருக்காரு. அப்ப வக்கரமெல்லாம் இல்லைங்க, அதையும் சொல்லிடுங்க. அங்கதான் சுச்சு இருக்குதுங்க. ஏன்னா ஒரு கிரகத்துடைய பலாபலங்களை எடுக்கின்ற பொழுது அந்த கிரகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குதுன்னு தெரியாம சொன்னோம்னா பலன் கிடையாது. அப்ப பாருங்க, அவங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம். அப்ப நாம என்ன சொல்லுவோம், குரு திசைக்கு பாசகன் சனி. அப்ப சனி பகவான் யாருன்னா லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உண்டானவர் இல்லைங்களா? அப்ப 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கு உண்டான சனி பகவான் லக்னத்தில் இருக்கிற வக்ரம் ஆயிட்ட. அப்ப பாசகன் அப்படிங்கிறவர் லக்னத்தில் இருக்கிறது நல்லதுதான், ஆனா வக்ரமானது கெட்டது. அப்ப இந்த வக்ரமான சனி அந்த ராசியிலேயே இருக்கிறாரா, அடுத்த வீட்டுக்கு போனாரான்னு பார்க்கணும். இதுல அதுக்கு மேல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப சனி பகவான் என்ன நட்சத்திர கால உட்கார்ந்துருக்காருங்க? எத்தனாம் பாதங்க? சூரியன் எங்க இருக்காருங்க? ரிஷபத்தில் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பூராடத்துல இருந்து அவர் மூலத்துக்கு போய் கேட்டைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வக்ரமான சனி வக்ரம் அங்கேயே வக்ரமாயி அங்கேயே நிவர்த்தி அடைஞ்சிருப்பாருங்க. அப்ப ஆக மொத்தத்துல உங்களுக்கு இந்த பாசகரா விளங்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீட்டம் குடும்பம் தனம் வாக்குக்கு உண்டானவர் தான், முயற்சிக்கு உண்டானவர் தான், ஆனா லக்னத்துல வக்ரம். அப்ப நம்ம இந்த பாசகன் நாம என்னதான் வாழ்க்கையில நிறைய முயற்சி எடுப்பீங்க, தன ரீதியான விஷயங்கள்ல என்னதான் பண்ணாலும் அந்த வக்ர நிலை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த திசையில பாசகனா இருந்தாலும் நம்முடைய செயல் பண்றோம்னா அதற்கான ஒரு முழுமையான பலன் கிடைக்காம தன ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது பொதுவாக பாசகன் சொல்ற விஷயம். சரி சார், இந்த பாசகன் எப்படி ஆக்டிவேட் பண்றது? எப்படியாச்சும் ஒரு ஆக்டிவேட் பண்ணும் இல்லைங்களா? பாசகனை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா சிம்பிள், ஈஸியா பண்ணிக்கலாங்க. 2ஆம் அதிபதி தானே சனி, 3ஆம் அதிபதி தானே சனி, 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. என்ன வரும்?
ரெண்டாம் இடம்னா உணவு, ரெண்டாம் இடம் என்னங்க உணவு, மூணாம் இடம்னா உதவி. அப்போ உணவு உதவி ரெண்டுக்கு உண்டானவர் தான் சனி. எங்க இருக்கிறாரு? லக்ன பாவகத்தில் இருக்கிறார். அப்ப லக்னம்னா என்னது? தலை, தலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வரும் இல்லைங்களா? அப்போ அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்குதுங்க? 9ஆம் வீட்டில். அப்ப என்னன்னா ரெண்டாம் இடம்னா சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம், மூணாம் இடம்னா உதவி, லக்னம்னா தலை. அப்போ தலை சம்பந்தமான பாதிப்பு வக்ரம். அந்த வக்ரமான என்ன ஆகும்? வக்ர புத்தினாருங்க மென்டலி டிஸ்டர்படு. இப்போ சாதாரணமான ஒரு நபருக்கும் ஒரு மென்டலான நபருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதா? சைக்காலஜிக்காக பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கும், அதனுடைய அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? மென்டலி பாதிப்பாக இருக்கின்ற நபர்கள் அப்படின்னா யாருங்க? மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு உங்கள் கையால் உணவளித்தாலே போதும், பாசகன் வேலை செய்வார். செஞ்சுதான் ஆகணும், பாசகன் வேலை செய்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம அந்த பாசகனை அதன் வழியாக போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 100% என்ன ஆகும்? அந்த பாசகன் தனக்குண்டான பலன்களை நிச்சயமாக தருவார். செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க, ரிசல்ட் 100% கிடைக்கும். சரிங்க, இப்ப பாசகன் சொல்லிட்ட. வேதகன் யார்? வேதகன் யார்? பொதுவாக குருவுக்கு வேதகன் யாருங்க? சூரியன் இல்லையா? அப்ப தனுசு லக்னத்துக்கு சூரியன் யார்? அதிர்ஷ்டத்தை நம்பினோம்னா அவ்வளோதான். அப்போ அதிர்ஷ்டத்தை நம்பினா எழுதுங்க, இந்த மாதிரி திசையில் இந்த பங்கு சந்தையில் கொண்டு போய் காசு போடுறது, அடுத்து லாட்டரி சீட்டு வாங்குறது, அப்புறம் நிறைய இருக்குதுங்களே. இந்த சீட்டு 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 கட்டுறது இல்லைங்க, சீட்டு சேர்த்துறதுன்னு வச்சுக்கலாம், சீட்டு கட்டுறதுன்னு வச்சுக்கலாம், சீட்டு சேர்த்துறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி திசையில் பங்குச்சந்தையில் காசு போட்டாலோ அல்லது லாட்டரி சீட்டு வாங்கினாலோ அல்லது ஒரு ஒரு சீட்டு சேர்த்துவோன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சீட்டு சேர்த்துக்கிட்டே எவனாச்சும் ஒருத்தர் 2 பேர் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுவான். எதுக்காக அதை போடுறோம்? கமிஷனுக்காக. ஒருத்தர் சீட்டு சேர்த்துறாங்கன்னா, ஒரு 20 பேர் சேர்த்து சீட்டு சேர்த்துறாங்கன்னா எப்படிதான் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு சேர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 20 பேருக்கு சேர்த்து 5 லட்ச ரூபா நமக்கு வரும் 20 மாசத்துல வருமா? அதில் 2 பேர் ஏமாத்திட்டு போயிட்டானா இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? சீட்டு சேர்த்து நடக்கும். இல்லை ஒரு பக்கம் நம்ம சீட்டு போட்டிருப்போம், சீட்டு நல்லா போயிட்டு இருக்கும், 18 மாசம் சீட்டை கட்டியிருப்பீங்க, 10ஆம் மாசம் சீட்டு கட்டும் போது அவன் சீட்டு கட்டுறவன் எங்கேயாச்சும் தலைமாரி ஆயிடுவான், அல்ல அவன் நஷ்டமாயிருவான். இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த திசையில் நடந்தேறும். கவனம் கவனம். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி மாட்டிருக்கீங்களா? அனுபவிச்சிட்டீங்களா? அது எந்த திசையில் அனுபவிச்சீங்க அதான் தெரியும். சரி, அதை விட்டுங்க. குரு திசையில அப்ப ஆல்ரெடி அடிபட்டனால அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, அனுபவமே ஒரு ஆசாங்கிற மாதிரி அதுல தொடல. ஆனா இப்பவும் அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா இந்த திசை உங்களை வந்து எங்காச்சும் கொண்டு போய் பாதாள குழியில தள்ளி விட்டுட்டு தான் போகும். அப்போ அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே குரு திசைக்கு இன்னொரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. இது சொன்ன ஷாக் ஆயிடுவீங்க. தனுசு லக்கணக்காரர்களுக்கு குரு திசை நடக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டு கோவிலுக்கு போயிடாதீங்க. என்ன சார் இது, கோவிலுக்கு போறதே தப்பா? அம்மா தப்பு தான். ஏனென்றால் இந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் கோவில். குரு திசைக்கு வேதகன் யாருங்க? சூரியன். அப்போ 9ஆம் அதிபதி யாருங்க? கோவிலுக்கு போக நல்லதெல்லாம் நடக்காதுங்க. கோவிலுக்கு போக போக சோதனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது இந்த குரு திசை உங்களுக்கு சொல்லக்கூடிய. அது பரவாயில்ல, ஜீவசமாதி எடுத்துக்கலாம். ஆனா கோவில்களுக்கு போனோம்னா இந்த குரு திசை நீங்க வேணா பாருங்க சார், குரு திசை எப்பங்க சார் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த குரு திசையில் எத்தனை கோவிலுக்கு போயிருப்பீங்க? எல்லாம் ஒண்ணா? அப்ப இந்த கோவிலுக்கு போக போக நம்ம லைஃப்ல நல்லது நடக்கிற மாதிரி தோணுதா, கெட்டது நடக்கிற மாதிரி தோணுதா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப போய் என்ன பிரயோஜனம்? ஆனா நம்ம இதுல போறோம்னா நம்மளுடைய முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை கூட தடையாகி விடுங்கிறதா அர்த்தம். நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. இதை வந்து எல்லா லக்கணக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. 12 லக்கணத்துக்கு சொல்றேன். இது சத்தியம், எல்லோரும் அனுபவித்த ஒரு விஷயம். சொல்லலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஷ லக்கணக்காரங்களுக்கு கோவிலில் போறதுல பெரிய தோஷம் இல்லை. ரிஷப லக்கணத்திலையும் மிதுன லக்கணத்திலையும் யார் பிறந்திருந்தாலும், ரிஷப லக்கணத்திலையும் மிதுன லக்கணத்திலையும் யார் பிறந்திருந்தாலும் தயவு செஞ்சு அவர்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் போது கோவிலுக்கு போகாதீர்கள்.
நீங்க என்ன, நீங்க முடக்கு பரிகாரம் பண்ணுங்க, திதி சூனிய பரிகாரம் பண்ணுங்க, அவயோகி எந்த பரிகாரம் பண்ணாலும் வேலை இல்லை சார். அடிச்சு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்றாங்களா சார், நீங்க சொன்னீங்கன்னா முடக்கு கோயிலுக்கு போனோம், திதி சூனிய கோயிலுக்கு போனோம், அவயோகி கோயிலுக்கு போனோம், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. எப்படி நடக்கும்? ரிஷப லக்கணக்காரங்களுக்கும் மிதுன லக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்போது சுக்கிரனுக்கு வேதகன் யாருன்னு சொல்லி இருக்கிறோம். சுக்கிரனுக்கு வேதகன் யாருங்க? சனி பகவான். அப்ப ரிஷப லக்கணத்துக்கு சனி பகவான் யாருன்னு பாருங்க, மிதுன லக்கணத்துக்கு சனி பகவான் யாருன்னு பாருங்க. அப்போ நாம யூடியூப்ல பேசுறோம், முடக்கு சொல்றோம், திதி சூனி சொல்றோம், அவையோ சொன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பரிகாரம் பண்ண வேஸ்ட் சார். சாமி கோயிலுக்கு போய் பண்ற பரிகாரம் எல்லாம் வேஸ்ட். ஏன்னா இந்த இதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் இந்த விஷயம். ரிஷப லக்கணக்காரர்கள் மிதுன லக்கணக்காரங்களுக்கும் சுக்கிர திசை நடக்கும் போது கோவிலுக்கு போனா அடிமேல் அடிதான் விழும். கடக லக்கணக்காரங்களுக்கு தோஷம் இல்லை. சிம்ம லக்கணக்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்ம லக்கணக்காரங்களுக்கு புதன் திசை நடக்கும் போது கோவிலுக்கு போனீங்கன்னா அடி மேல் அடி விழுந்துகிட்டே இருக்கும். சிம்ம லக்கணக்காரங்க புதன் திசை நடக்கும்போது கோவிலுக்கு போகக்கூடாது. கன்னி லக்கணக்காரங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாது. துலா லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாது. விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு தோஷம் இல்லை. இந்த 3 லக்கணத்துக்கு தான் தோஷம் இல்லை. எதுங்க? மேஷம் கடகம் விருச்சிகத்துக்கு தான் தோஷம் இல்லை. ஆனாலும் விருச்சிகத்துக்கு ஒரு தோஷம் இருக்குதுங்க. விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியே பாதகாதிபதி அப்பா இருக்கிறாரு, சந்திரன் நல்லா இருக்காரு, கோயிலுக்கு போனா அவங்களுக்கு தோஷம் தான். அந்த இடத்துல அங்கேயே அடிபட்டு போயிடுது. அடுத்து தனுசு லக்கணக்காரங்களுக்கு இப்பதான் சொன்னேங்க, குரு திசை நடக்கும்போது கோவில் பக்கம் போகக்கூடாது. மகர லக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாது. சுக்கிர திசை இல்லைங்க, மகர லக்கணக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை நடக்கும்போது, மகர லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாது. கும்ப லக்கணக்காரங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாது. மீன லக்கணக்காரங்களுக்கு புதன் திசை நடக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாது. எந்த பரிகாரம் வேலை செய்யாது சார். பாத்தீங்களா, கடவுள் சொல்லிட்டாரா பாருங்க எப்படி சொல்றாருன்னு. நான் சொல்லலைங்க, நிமித்தங்கள் சொல்கிறது. சொல்லுதா இல்லைங்களா? நிமித்தங்கள் சொல்கிறதா இல்லையா? ஆனா எல்லாம் நம்ம யூடியூப்ல பேசுறது தெரியுமா சார், கோவிலுக்கு போறது தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுலயும் தெரியுங்களா, எந்த கோவிலுக்கு போனா கடுமையான தோஷம் இருக்குதுங்க. இப்ப கோவிலுக்கு போனாலே தோஷம், கோவிலுக்கு போனா அடி, அது முக்கியமான ஒரு கோயிலுக்கு போனா செம அடி. சுக்கிர திசை அதையும் சொல்லிடுறேங்க, ரிஷப லக்கணம் மிதுன லக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும்போது கோயிலுக்கு போனா அடி, திருநள்ளால் போனா செம அடி. சிம்ம லக்கணக்காரங்களுக்கு புதன் திசை நடக்கும்போது கோவிலுக்கு போனா அடி, பழனிமலை போனா செம அடி. கன்னி லக்கணக்காரங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது கோவிலுக்கு போனா அடி, ஸ்ரீரங்கம் போனா செம அடி. துலா லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது கோவிலுக்கு போனா அடி, அவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கு போனா செம அடி செவ்வாய் திசையில். அடுத்து விருச்சிக லக்கணம் விட்டுட்டோம். அடுத்து தனுசு லக்கணக்காரங்களுக்கு குரு திசை நடக்கும்போது சிவன் கோயிலுக்கு போனா செம அடி. மகர லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது பெருமாள் கோவிலுக்கோ அல்லது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா செம அடி. கும்ப லக்கணக்காரங்களுக்கு என்ன திசைங்க, சூரிய திசை நடக்கும்போது கோயிலுக்கு போனா அடி, அது ஸ்ரீரங்கம் போனா செம அடி. மீன லக்கணக்காரங்களுக்கு புதன் திசை நடக்கும்போது அடி, அதுவும் பழனிமலைக்கு போனா செம அடி. இது உண்மையா இல்லையாங்கிறத யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கே தெரியும். கமெண்ட் பாக்ஸில் நீங்க தாராளமாக போடலாம், நீங்கள் பெற்ற அனுபவத்தை தாராளமாக சொல்லலாம். அப்போ ஒரு திசையில நல்லவரும் இருக்கிறாரு, கெட்டவரும் இருக்கிறார். அதுதான் சொல்றேங்க, ஜோதிட சாஸ்திரத்துல இப்போ ஒரு புது சிஸ்டம் ஒன்று இது முதல்ல இருந்தே இருக்குதுங்க. புது சிஸ்டம் எல்லாம் இல்ல. கேபி ஜோதிடம் தெரியுமா? கேபி ஜோதிடம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேபி ஜோதிட அமைப்பே பாசகன், போதகன், வேதகன், காரகனை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிங்க? பாசகன், போதகன், காரகன், வேதகனை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்குதுங்க. அப்ப நாம இந்த நிலைகளை என்ன பண்ணணுங்க, உணர வேண்டும். அப்போ பொதுவாக வந்து பாசகன் சொல்லி அப்படியே ஈக்கிற முடியாதுங்க. பாவக ரீதியாக அவர் எந்த பாவகத்திற்கு உண்டானவர், அவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்று பார்த்து அதற்கேற்றவாறு செயல்பட்டால் என்ன நடக்குங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இதான் சார் மக்களுக்கு தெரியறதில்ல. நாம் யூடியூப்ல பேசுகிறோம், என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
சார் எங்களுக்கு எங்கள் ராசி தெரியும் சார், எங்கள் நட்சத்திரம் தெரியும் சார், மிஞ்சி மிஞ்சி போனால் பிறந்த கிழமை தெரியும் சார், அவ்வளோதான் சார் தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் பேசுகிறது கேட்டுட்டு எங்கள் லக்கணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிச்சு சார் தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து எங்ககிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு, கேட்குறாருங்க, அவர் என்னென்னமோ பேசுகிறாரு, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. என்ன சொல்கிறாங்க கிளைண்ட்ஸு, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே ஒரு டிவிலையோ இதுலேயோ போயிட்டு ஒரு ராசி பலன், மேச ராசிக்கு 100%, ரிஷபராசிக்கு அடி, இப்படியெல்லாம் சொன்னால் புரியுதுங்க சார். அதுதான் மக்களுக்கு, சாதாரண பாமர மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். பாமர மக்கள் படித்த மக்களாகவே இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தெரியும்? ஜோதிடத்தை பற்றி ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம், அதாவது ஒரு ஞானம் இருந்தால் தான் அதை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இது அவங்கள தப்பு சொல்லலைங்க. அப்போ இந்த ஜோதிடத்தை எப்படி நல்ல முறையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ ஜோதிடம்னாவே வந்து பொதுவாக வந்து என்ன சொல்ல, ஏமாற்றுத்தனம், அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்பவும் சொல்லுவேங்க, ஜோதிடத்தை சொல்லுகின்ற பொழுது கோவிலை சொல்லுங்க, பரிகாரத்துக்கு காசு வாங்காதுங்க. என்னங்க, கோவிலை சொல்லுங்க, பரிகாரத்துக்கு காசு வாங்க. இப்போ நிறைய பேர் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாபிக் போனால் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, பரிகாரம் பண்ணுறவங்கலாம். அப்போ ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் ஒருவருக்கு நல்வழி காட்டக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தில் பாசகன் வேதகனை தொட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க சார். பாசகன் வேதகனை தொட்டாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். பாசகனை இயக்குங்கள், வேதகனை ஒதுக்குங்கள், இதான் விஷயம். பாசகனை இயக்குங்கள், வேதகனை ஒதுக்குங்கள், இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். இது தெரியாம தான் சார் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம குருவையே பேசிட்டோம், வேற யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன் சார். நான் வேண்டாம், ஏதாச்சும் ஒரு திசை நம்ம சொல்லுவோம், ஏன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். சார் என்ன சார், சாருக்கு வந்துருக்கிறார், என்ன சொல்லுங்க சார். பாருங்க, நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு, இல்ல இருக்கு. இப்போ ராகு திசை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு ராகு திசை தான் நடக்குது, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ராகு திசை நடக்குது, ராகு சூரியனு கால நிக்குது. சொல்லலாம், அவர் கேட்கட்டும், தப்போ ரைட்டோ, கன்னி லக்கணம், மூல நட்சத்திரம், யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவருக்கு ராகு திசை சூரியனுடைய காலு. சூரியனுக்கு யாரு வேதகன்? சுக்கிரன் வேதகன். கன்னி லக்கணம் சுக்கிரன் யாருங்க சார்? கன்னி லக்கணத்துக்கு சுக்கிரன் யாருங்க? 2 9 9ஆம் என்ன கோவிலா? நான் என்ன சொல்லிக்கிறேன், கன்னி லக்கணக்காரங்க சூரிய திசை நடக்கும்போது கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேங்களா? அப்போ கன்னி லக்கணக்காரங்களுக்கு ராகு திசை தான் சூரியன் எடுத்துக்கூடாது, ராகு சூரியனுடைய கால். அப்ப ராகு திசை நடக்கும்போது என்ன நட்சத்திரமோ அதை எடுத்துக்கணும், அதையே திசையா எடுத்துக்கணும். அப்ப அவருக்கு சூரிய திசை நடக்கிற மாதிரி தான் கணக்கு. கோவிலுக்கு போகாதீங்க சார் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். சார் எனக்கு இறைவனை சேவிக்காம என்னால இருக்க முடியாதுங்க, என்ன பண்றது? அப்படி இது போய்க்க வேண்டியதான். பார்த்துக்கிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல, சொல்லுவோங்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாருங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல பேசினா தான் கேட்பாருங்க. சொல்லுங்க. சரிங்க, போட்டு விடுங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்குது? கைத்தட்டுங்க சார். அப்ப நாம பரிகாரத்தை சொல்கின்றோம், அதை ஏற்கனவே அந்த பிரபஞ்சம் அவரை செய்ய வைத்திருக்கின்றது என்றால் அவர் முன்ஜென்மத்தில் செய்த நல்வினை பயன்கள் தான் அவரை இயக்க வைத்திருக்கிறது. அப்ப சூப்பரா இருக்குன்னு அவர் வாயில சொல்லிட்டார். நாம பரிகாரம் சொன்னோம், அவர் ஆல்ரெடி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால அவர் சொல்றாரு, இத்தனை வருஷமா அடிபட்டு கிடந்த இந்த 1 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிற, நல்லா இருக்கிறன்னு சொல்றாரு. இப்ப ஜோதிடத்துல பாருங்க எப்படி எல்லாம் வந்து பரிகாரங்கள் வேலை செய்கின்றது அப்படிங்கிறது. அப்போ இதுதான் வந்து நமக்கு விஷயம். அப்ப நம்ம என்னங்க, சரியான முறையில் ஒரு விஷயத்தை இயக்கினால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது அந்த ஜாதகரை வந்தடையும். அப்ப நான் சொல்லுவீங்களா சார், நீங்க சொல்ற பரிகாரமெல்லாம் பழிக்குதல்ல எனக்கு தெரியாது சார். சந்தேகம் இருந்தால் அவரே சாட்சி. சந்தேகம் இருந்தால் அவர் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று அவரே வந்து சொல்லிட்டார். ஓகேங்களா? நான் யாரையுமே அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. இப்ப சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் 4 ஆளை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க, எனக்கு அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஜோதிடமும் ஜோதிடத்தில் இருக்கின்ற பரிகாரங்களும் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த இடத்திலேயே நிரூபணமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஐயோ மேடம் ஒருத்தர் வந்து சொல்றாங்க, சொல்லுங்க மேடம். பாருங்க மறுபடியும் ட்விஸ்ட், கேது திசை நடக்குது.
சரிங்க. கேது என்ன நட்சத்திர கால்? ஓகே, கேது பகவான் 8ல் இருக்கிறார் மகர லக்னத்துக்கு. அது யாரா வேலை செய்வார்? சூரியனா வேலை செய்வார். அப்போ இந்த கேது திசையை நீங்கள் சூரிய திசையாக பாவித்துக் கொள்ள வேண்டும். கேது திசையை சூரிய திசையாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சூரிய திசையாக பாவித்துக் கொள்ளும் பொழுது சூரியனுக்கு யார் வேதகன்னு சொல்லியிருக்கிறோம்? சுக்கிரன். அப்ப மகர லக்னத்துக்கு 5, 10 உண்டானவர் தான் வேதகன். பாசகன் யாருங்க? 1க்கும் 2க்கும் உண்டான சனிதான் பாசகன் இல்லையா? என்ன திசை நடக்குன்னு சொன்னீங்க? சூரிய திசை. ஓகே, அப்ப உங்களுக்கு 1ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு உண்டானதான சனிதான பாசகன். அப்ப பாசகனை எப்படி இயக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1, 2க்கு உண்டானவர் தான் சனி பகவான். சனி எங்க இருக்காருங்க? ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து பாசகனாக விளங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கிறார். சூரியன் எங்க இருக்காருங்க? சனி வக்ரமா? ஓகே, ஒரு சனி வந்து மேஷத்துல நீசத்துல வக்ரமானா என்ன பலனை கொடுக்கும்? உச்ச பலனை கொடுக்கும். கொடுக்குமா? அப்படிதானே கொடுக்குங்க. ஒரு கிரகம் உச்சத்தில் நீசத்தில் வக்ரமானால் உச்ச பலனை கொடுக்கும். அது ஜோதிட விதி. இருங்க நான் சொல்றேங்க, அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. இந்த சூரிய திசை ஆனது 1, 2ஆம் பாவகத்தின் மூலமாக நல்லதையே செய்யும். அப்போ 1ஆம் இடம்னா என்னங்க? லக்னாதிபதியே வந்துட்டாலே நாம செய்யற செயலுக்குண்டான பலன் உண்டுங்க சார். இந்த திசையில எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலும் அதற்கான பலன் உங்களுக்கு உண்டு. எந்த விஷயத்தை செஞ்சாலும் லக்னம் தானே செயல். எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதற்கு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காம போதா? கண்டிப்பா கிடைக்கும். அடிச்சு சொல்லுவ கிடைக்கும். கிடைக்காம போகாது. என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், சனினா கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா கிடைக்கும். இது வந்து இல்லை அடிச்சு நீங்கள மறுத்து பேசுறீங்கன்னா சரி நான் ஏத்துக்கிறேன். நீங்க செய்யற செயலுக்கு எனக்காக சொல்லக்கூடாதுங்க. செய்யற செயலுக்குண்டான பலன் கிடைக்குதா இல்லையா? லேட்டா கிடைச்சலுங்க பார்த்துக்கோங்க. என்ன சார் கை தட்டா தானே நானும் பேசுவேன். அப்போ பாசகன் தன்னுடைய செயல் மூலமாகவே உங்களை இயக்கி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? இதை மாற்ற முடியாதுங்க. சரி, 2ஆம் வீட்டுக்குண்டான தானே சனி பகவான். 2 தானே சனி பகவான். அப்ப வருமானத்தை கொடுத்தாகணுமா வேண்டாமா? அப்ப கண்டிப்பா அவங்க சம்பாதிச்சு ஆகணும். அவங்க இப்ப சும்மாலாம் வீட்டில் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? சம்பாதிக்கிறீங்க. சரி, அப்போ இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல 2ஆம் அதிபதி பாசகனா இருக்கிறார் இல்லைங்களா? இந்த நேரத்தில் வாக்கு சம்பந்தமான விஷயங்களும் நீங்க பண்ணலாம், சூப்பரா இருக்கலாம். வாக்குனா என்னங்க? ஜோதிடமும் நீங்க இடைக்கிடைக்கு சொல்லலாம். சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி, அதுக்கும் உங்களுக்கு வருமானம் உண்டு. அதை செய்தாலும் நமக்கு பலன் கிடைக்கும். நான் அடுத்த விஷயம் வர்றேங்க. அப்போ அந்த ஜோதிடத்தை சொல்றதா அதுக்கு அடுத்த சூட்சமங்களை வந்து நம்ம பார்க்கணும். இப்ப 2ஆம் இடம்னா குடும்பம் இல்லையா? 2ஆம் இடம் குடும்பம். குடும்பத்தோட இருந்தாலே பாசகன் வேலை செஞ்சிருவார். வேற தேவையே இல்லை. என்னங்க? உங்க குடும்பத்தோட உங்களுடைய கணவன் உங்களுடைய குழந்தை குட்டிகளோட இருந்தாலே பாசகன் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. எப்படி இருக்கிறீங்க? சரி, ஓகே. அப்ப கணவருங்க போயிட்டாரா? சரி, ஓகே, அது விஷயம் விடுங்க. சரி, இப்போதைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருங்க? இப்போதைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருங்க? குடும்பத்தோட தான் இருக்கிறீங்க. பையன் உங்க குடும்பத்தோட தான் இருக்கிறீங்க. அப்ப குடும்பத்தோடு இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வந்து கிடைக்கும். வாழ்க்கையில இப்ப குடும்பத்தோட தான் இருக்கிறீங்க. உங்க வருமானத்துக்கு ஒன்றும் குறைவெல்லாம் இருக்காது. இருக்கா குறைவு? பாருங்க, அவங்களே சொல்லிட்டாங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து ஆணித்தரமா நிரூபணம் செய்யறோம். ஓகேங்களா? இதுல வந்து அதிகமா அதை ஆக்டிவேட் பண்றதுனா என்ன பண்ணணும்? சனி பகவான் திருநள்ளாறு அதிகமா போயிட்டு வாங்க. அதிகமாக செல்ல வேண்டும். திருநள்ளாறு அதிகமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். வாழ்க்கையில் இன்னும் நல்ல உயரத்திற்கு நீங்கள் நிச்சயமாக செல்வீர்கள். ஓகேங்களா? என்னங்க? சனினா சனிக்கிழமை தானுங்க. இதுல என்ன டவுட்டுங்க? சோ அதுல போனா ஜெயிக்கும். அப்ப இதுல என்ன பண்ணக்கூடாது? இப்ப நான் சொல்லிட்டீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க, எல்லாமே ஓகே. 5க்கும் 10க்கும் உண்டானவன் தான் சுக்கிரன் வேதகன். 5க்கும் 10க்கும் உண்டானவன் தான் சுக்கிரன் வேதகன். அப்போ 10னா என்னங்க? முதலீடு போட்டீங்கன்னா போச்சு. வேலையில் இருக்கலாம், ஜோதிடம் சொல்லலாம், அதெல்லாம் தொழில வராது. அதெல்லாம் சர்வீஸ் அல்லது ஒர்க்குன்னு போயிடும். தொழில்னு போட்டீங்கன்னா இந்த திசையில நஷ்டம் அடைந்து விடுவீர்கள். தொழில் பண்றீங்களா? தப்பிச்சிட்டீங்க. தொழில்னு போட்டா நாம நஷ்டமடையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, 5, 10 குண்டானவன் தான் சுக்கிரன் இல்லையா? வேதகனையும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்.
அப்ப பொதுவா 5ஆம் இடம்னா என்னங்க? பொதுவா குலதெய்வம் எடுத்துக்கலாம், அல்லது எண்ணங்கள் திட்டங்கள் எடுத்துக்கலாம், ஆசைகள் எடுத்துக்கலாம். அப்போ 5ஆம் இடங்கிற ஆசையே படக்கூடாது. ஆசை வேண்டாம். இந்த திசையில் ஆசைப்படாமல் நடப்பது இறைவன் செயல் என்று நீங்கள் சென்று விட்டாலே நல்லது. அப்ப ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி நிறைய இடத்துக்கு போகக்கூடாது. 5ஆம் இடம்னா சினிமா தியேட்டரு, பூங்கா, பூஞ்சோலை, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அப்ப அந்த வேதகனை நோக்கி நாம் சென்றோமானால் வாழ்க்கையில் அடியை சந்திக்க தொடங்கி விடுவோம். அப்போ சினிமாக்கு போறது, பூங்காக்கு போறது, சுற்றுலா போறது, இதெல்லாம் இந்த திசையில் கூடவே கூடாது. சொந்த தொழில் செய்யக்கூடாது. இவ்வளவுதான். இதுக்கு பரிகாரம் என்னன்னா, 10ஆம் இடம்னா கர்மம்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? கர்மம். 5ஆம் இடம்னா குழந்தைகள் இல்லையா? 10ஆம் இடம்னா கர்மம், 5ஆம் இடம் கர்ம காரியம் செய்யறவங்க குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்களா? பாத்துக்கோங்க சார். நாம பரிகாரத்தை எங்கேயோ சொன்னோம், அதை கேட்டு செஞ்சு நல்லா இருக்கிறாங்கன்னு அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அப்ப 5ஆம் இடம்னா குழந்தை, 10ஆம் இடம்னா கர்மம். அந்த கர்மகாரியம் செய்யற குழந்தைகளுக்கு சுக்கிரன் என்றால் ஆடை தானம் கொடுத்து வருகின்ற பொழுது அவருடைய வேதகன் தன்னுடைய தோஷத்தை குறைத்து கொண்டு நல்லதை செய்ய தொடங்கினார். அது செஞ்சதுக்கு அப்புறமும், அது செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? பாருங்க, பெரிய பெரிய அமௌண்ட் லாக் ஆனது வந்துருச்சுங்கிறாங்க. மேடம், உங்க ஜாதகத்தை என்கிட்ட பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை என்கிட்ட பார்த்துருக்கீங்களா? ஏதோ யூடியூப்ல நாம சொன்ன பரிகாரத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப இது ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் தான், சரிங்களா? அப்போ ஐயாவுக்கும் நிரூபிச்சாச்சு, அவங்களுக்கும் நிரூபிச்சாச்சு. இவங்க 2 பேரும் ஜாதியும் பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப ஜாதகத்தில் சூரிய புத்தி, சரி, இல்ல இல்ல இல்ல, சூரிய திசைக்கெல்லாம் கோவிலுக்கு போக கூடாது நான் சொல்ல மாட்டேங்க, சரிங்களா? ராகு திசைக்கோ சூரிய புத்திக்கோ அதெல்லாம் ஒரு திசைக்கு தான் மெயினா நம்ம எடுத்துக்கணும். புத்திக்கு எடுத்துக்கல எல்லாமே குழப்பமாயிரும். எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம மைண்ட்ல ஏத்துனோம்னா திசைக்கு தான் புத்திநாதன் நம்ம கொடுத்துருக்கிறோம். திசைக்கு இயற்கையாகவே நல்லது செய்யறவங்க இருக்கிறாங்க, கெட்டது செய்யறவங்க இருக்கிறாங்க. ஒண்ணு வேண்டாங்க, எதுவுமே குடும்பத்தோட இருங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு என்ன சொன்னாங்க, நான் தான் சொல்லுவேன், பாசகனை வேதனை இயக்கினாவே ஜெயிச்சிடலாங்க. அப்ப நீங்க குடும்பத்தோட இருங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இந்த கர்மகாரியம் செய்யறீங்க, குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, போதும். உங்களுக்கு எந்த திசா புத்தி வந்தாலும் இந்த திசை நல்லதையே, எந்த புத்தி வந்தாலும் இந்த திசை நல்லதையே செய்யும். எந்த புத்தி வேணா இருந்துட்டு போதுங்க. அங்க அந்த பக்கம் பாசகனை கம்பீரமா வச்சிருக்கிறோம், வேதகனை அப்படி தள்ளி விட்டுறோம். அல்ல, நல்ல நேரம் வந்துருச்சுங்க. அதற்கு முன்ஜென்ம கர்மாவுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். ஒரு மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை. இப்ப நம்ம ஜாதகம் பார்க்க வர்றாங்க, ஒருத்தருக்கு பாசகனை சொல்றோம், வேதகன்னு சொல்றோம், வந்தவங்களுக்கு தான் சொல்ல முடியும். நம்மளை நாடி வந்தவங்களுக்கு தான் சொல்ல முடியும். ஒருவருக்கு எப்போ யாரிடத்தில் சென்று கர்மா நிவர்த்தி ஆகணும் இருக்குதோ அங்கதான் நிவர்த்தி ஆகும், சரிங்களா? அப்போ நாம அதனுடைய வழி சென்று நாம செயல்பட்டோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இது ஏதோ நான் பேசுறது ஏதோ என்ன சொல்லுவாங்களே, பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இது பாசகன் போத்தெல்லாம் பேசவே இல்லைங்க. பல ஆயிரம் ஜாதகம், ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்தில் நான் 25,000 ஜாதகத்துக்கு மேல பார்த்திருக்கிறேன். அப்ப அதுல நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்யும் பொழுது அவரை பாசகனை தொட்டால் அவர் வளர்ந்து விடுகிறார், வேதகனை தொட்டால் கெட்டு விடுகிறார் அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுட்டோம். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சூட்சமம். இந்த பாசகனை வேதகனை இயக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய சூட்சமம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிக பாகை குறைந்த பாகை, அது போன மீட்டிங்ல பேச நினைக்கிறேங்க இல்லைங்களா? போன மீட்டிங்ல பேசுறேன். அதிக பாகை குறைந்த பாகை இயக்கணும். அதுவும் எப்படின்னா சூழ்நிலை அறிந்து கொண்டுதான் இயக்க வேண்டும். பொதுவாக வேதகன் நினைக்கணும், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். சில நேரத்தில் வேதகன் உயிர் காரகத்துவத்தை எடுத்துட்டாருன்னா பொருள் காரகத்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை, கம்மியா ஏற்படுத்துறாரு, கம்மியா ஏற்படுத்துறாரு. அப்ப நான் அதை கேட்ட என்ன பண்ணணுங்க, பரிகாரங்களை பார்த்து செய்யணும். இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிரக பலம் தெரிந்திருக்க வேண்டும்.
லக்ன ரீதியாக இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் நல்லதைத்தான் செய்யும், இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் கெட்டதைத்தான் செய்யும் என்ற ஒரு விதிமுறையை, பாரம்பரிய ஜோதிட விதிமுறையை, அந்த கிரக பலத்தை அறிந்திருந்தால் மட்டும்தான் இந்த பாசகனாகட்டும் அல்லது வேதகனாகட்டும் அல்லது போதகனாகட்டும் அல்லது அதிக பாகையாகட்டும் அல்லது குறைந்த பாகையாகட்டும் இதெல்லாம் என்ன பண்ண முடியுங்க, சரியான முறையில் இயக்கி ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். நான் இன்னைக்கு எல்லா திசைக்கும் புத்திக்கும் ஏதாவது ஒரு நிறைய சொல்லலான்ட்டு வந்தேங்க. ஆனால் நமக்கு தேவை என்னங்க, ஜோதிடத்தில் ஒரு உண்மைத்துவம் வேணும். அதனால தான் இங்கே இருக்கிறவங்களை கேட்டுட்டு அதற்கான விடையும் சொல்லிட்டேன். நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்துச்சு பொய்யா இருந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? அப்போ ஜோதிடம் என்ற ஒரு விஷயம் ஒரு மகத்துவமான விஷயம். ஜோதிடத்தை அதன் வழி சென்று செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இதை விட நான் அடிக்கடி என்னோட யூடியூப் சேனலில் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போதகன் வேதகனை இயக்குவது எப்படிங்கிறது விஷயம் மட்டும் இல்லாமல் கரணம் யோகத்தினுடைய பாவக இயக்கம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கேங்க. எப்படி போதகன் வேதகன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கையில் அங்கமோ அதே போல் ஜாதகத்தில் கரணமும் யோகியும் ஒரு மிகப்பெரிய அங்கம். அப்ப இந்த பாசகன் வேதகனை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை இயக்கி அதே மாதிரி எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கர்ணநாதனையும் தன்னுடைய யோகையையும் பாவக ரீதியாக, இதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க, பாவக ரீதியாக சரியாக இயக்குகின்றானோ இந்த 4 விஷயம் போதும் அவன் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வந்தே தீருவான். ஒரு சில பேருக்கு மோசமான திசா புத்திகள் நடக்கலாம். சரிங்களா? மோசமான புத்திகள் நடக்கலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டே வாங்க. அந்த மோசமான புத்தியில நமக்கு சரியான பலன் கிடைக்கலைனாலும் கூட அடுத்து ஒரு நல்ல புத்தி வரும் இல்லைங்களா? அதில் நீங்க செஞ்ச பரிகாரங்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் 4 மடங்கா கிடைக்கும். சரிங்களா? ஆக மக்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் பாசகன் வேதக நிலையறிந்து, ஜாதகத்தில் யோகி கரணத்தினுடைய நிலையறிந்து, யோகி கரணத்துடைய பாவக இயக்கம், எல்லாம் யோகி கரணத்துக்கு கோவில் தானே சொல்றாங்க. நாம யோகி கரணத்துக்கு கோவில்லாம் சொல்றது இல்லைங்க, சொல்றோம். ஆனா அதை விட பாவக இயக்கத்தை மெயின் பண்ணி சொல்றோம். அந்த பாவ இயக்கத்தால ஜெயிச்சவங்க எப்படி இந்த பாசகனை வேதகனைக்கு ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி யோகியும் கர்ணநாதனையும் பாவ இயக்கத்தால் இயக்குனவங்களும் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அனுபவம். சரிங்களா? ஆக ஒவ்வொரு மனிதரும் பாசகன் வேதகன் அதுக்கப்புறம் என்னங்க நம்முடைய இந்த அதிக பாகை குறைந்த பாகை யோகி கரணத்தை எல்லாம் அறிந்து பாவக ரீதியாக இயக்கி ஒவ்வொரு மனிதரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாங்கள் எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டே இருப்போம். எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையானது எப்பொழுதும் மக்களுக்கு சேவைகள் செய்து கொண்டே இருக்கும் என்று கூறி என்னுடைய ஒரு சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.